இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. உள்ள ஒரு இடத்துல நீங்க அது ஆரம்பத்துல மிகப்பெரிய வைரலானது என்னன்னா குட் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீங்க அவாய்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா, அவரை நிறைய பேர் அப்படிதான் அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் நீங்க அதை பண்ணிட்டீங்க. அவருக்கு அல்டிமேட்டா என்ன வேணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் நடிச்சு காட்டுவார், நீங்க சூப்பர்னு சொல்லணும், அதான் அவரோட டிமாண்டு. ஸோ இப்போ என்ன நடிச்சு காட்டுவார், நான் சூப்பர்னு சொல்லணும், அவ்வளோதானே. அது முன்னாடியே சொல்லிட்டா நம்ம ட்ராக் மாறிடும், நம்ம அந்த லைன் போகக்கூடாது. குட் குட் குட். மிஸ்டர் திவாகர் அதுவாகவே இருக்காப்ல, அதனால தான் இந்த உயரம். நீ வேணா எழுதி வச்சிங்க, டஃப் ஃபைட் கொடுப்பாப்ல. டைட்டில் அடிச்சிருவாரா? டைட்டில் வாய்ப்பில்லை. மக்கள் கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அது ஏன்னா அவங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல, நான் ஃபைனலாக உன்னை செலக்ட் பண்ண மாட்டேன், என்னை என்டர்டெயின் பண்ணு, அது ஒரு தகுதி வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. விஜய் சேதுபதியை புலம்ப வச்சிட்டேன், நான் வந்ததுக்கு அப்புறமும் புலம்ப வச்சிட்டேன். அவர் என்ன கிண்டல் பண்ணதா அவர் நினைச்சாலும் யாரும் கிளம்பவில்லை. கமல்ஹாசன் அவர்கள் பண்ணதை ஏதோ ஒரு இடத்துல விஜய் சேதுபதி அவர்கள் பண்ண மிஸ் பண்றாரு. ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், அடுத்தவங்க பேச விடாம நிறுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு கருத்து அவர் மேல வச்சிட்டு இருக்காங்க. நான் இப்ப சொல்றேன் சார், அவர் ஃபுல் சீரி இது இருக்க மாட்டார் சார், அவர் ஃபுல்லா இருக்கு. அவரே எவிக்ட் ஆவாருன்றீங்களா? நிச்சயமா கேட்பேன். இப்படிலாம் நேத்து ஒரு சம்பவம் நடந்தது, பாத்ரூம் கூப்பிட்டது, என்னென்னமோ அசிங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹார்டா இருந்தது, பாக்குறதுக்கு ரொம்ப ஹார்டா இருந்தது. அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா மக்கள் பாக்குறாங்க. கேமரா இருக்கு சார், அது கேமரா இருக்குன்னு தெரிஞ்சு நீ பண்றியா, இல்ல உன்னுடைய வாலிப அந்த வேகம் வந்து அது இருக்கா, நம்ம வந்து விளையாட வந்துடும். உள்ள நடக்கிற எல்லாமே உண்மை சார், ஆனா யார் வெளியே போகணும், யார் உள்ள இருக்கணும்ன்றது அது செட்டப் தான். வணக்கம் பிரவீன் காந்தி சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் கிளாஸ், சூப்பர், மார்வலஸ். நிறைய சொல்ல வேண்டியதாக இருக்குது, இல்லைனா அப்புறம் போயிட்டு வந்த வழி எப்படி சார் இருக்குன்னு ஆரம்பிச்சிடுறீங்க. அதனாலேயே நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 10 சொல்லிடுறேன். சூப்பர், மார்வலஸ், எக்ஸ்ட்ரானரி, ஃபேண்டாஸ்டிக், அத்தனையும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா சார்? அந்த கூட்டத்துலேருந்து தப்பிச்சு வந்தது ஒரு வகையான சந்தோஷம் தான் எனக்கு. தப்பிச்சு வந்துட்டீங்களா? ஏன் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எல்லாரும் சொல்கிறது, நான் வெளியே வந்ததுக்கு நான் ஒருத்தன் தான் அப்படி திங்க் பண்ணேன்னு பார்த்தேன். வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தா எல்லாரோட கமெண்ட்ஸும் அதுவாக தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாருமே சோஷியல் மீடியாலாம் நீங்களும் பார்த்துருப்பீங்கல்ல, நான் என்னமோ நான் தான் பார்த்துட்டு இருக்க மாதிரி எல்லோரும் தானே பார்த்துட்ருக்கோம். சோஷியல் மீடியாவில் எல்லாருமே சொல்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் இல்லை, ஒரு ஸ்டாண்டர்டான கண்டஸ்டன்ட் இல்லைன்றது தான் எல்லாருடைய இதுவாக இருக்குது. ஸோ ஓகே ஃபைன், வந்தாச்சு, அங்கே ஒன்று நடக்க போகுது, நடக்குது. நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா சார் உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம்? பொதுவானவே அந்த கருத்து என்ன இருக்குன்னா, கண்டஸ்டன்ஸ் ஒன்றும் ஸ்ட்ராங்காகவே இல்லை இந்த சீசனில். அப்படிங்கும்போது உள்ளே போயிட்டு நீங்கள் ஒவ்வொருத்தராக வரும்போது முதல்ல உங்களுக்கு அங்கே எத்தனை பேர்த்த தெரிஞ்சிச்சு? ஃபர்ஸ்ட்டு நான் போகும்போது நான் 6th பர்சன் நினைக்கிறேன், 6ஆவதாக போனேன். அதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்தாங்க, கட்டி பிடிச்சாங்க. அதில் யாரும் எனக்கு தெரியல, உண்மையிலேயே யாருமே தெரியல. அதில் தெரிஞ்சு ஓ இவங்க தான் அவங்களா அப்படின்னு நானா எனக்குள்ள கன்வின்ஸ் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அகத்தியன் சார், டைரக்டர் அகத்தியன் சார் பொண்ணு கனி மேடம். ஏன்னா அவங்க அப்பா எனக்கு தெரியுன்றது மட்டும் இல்லாமல் நான் நடிக்கணும்னு எனக்கு காரணமாக இருந்தவரே அவர் தான். அதனால் அவரோட பொண்ணுன்னொன்னே எனக்கு அவங்க மேலே ஒரு சிஸ்டர் ஃபீல் வந்தது. மிச்சப்படி எனக்கு யாருமே தெரியாது, 19 பேரும் தெரியாது. நான் சிலரை இவரை தெரியும், வெளியே வந்து ஓய் திவாகர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் தெரியும். ஆனால் உள்ளே இருக்குன்றது நான் தெரிச்சிட்டேன், ஆஹா அப்படின்னு. மிச்சம் யாருமே எனக்கு தெரியாது. ஏன்னா எல்லாருமே யூடியூப் அது இதுன்னு எதுலேயோ ஒன்றுத்தில் ஃபேமஸாக இருக்காங்க, எனக்கு தெரியலன்றதுலாம் ஒன்றும் குற்றம் கிடையாது. திவாகரை நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆச்சரியமாலாம் இல்லை, இவர் தெரியும் முன்னாடியே? ஏங்க என்னங்க இது பாரு, நல்லதோட கெட்டதானங்க அதிகமாக தெரியுது. ஓகே, அதனால ஓ இப்படி ஒருத்தர் வளர்ந்து வர்றாரு, எத்தனை பேர் தளர்ச்சி ஆக போகிறாங்க இவர் வளர்ச்சியிலன்றதும் எனக்கு இருந்தது. அப்புறம் பார்த்தா அவர் இருந்தார். ஓகே சரி, ஓகே ஃபைன். நம்ம என்னென்னா மனிதர்களாக எல்லாரும் சமம்னு நினைக்கிற ஒரு ஆள். நம்ம என்னென்னா தாட்ஸில் தான் ஆளுங்க வித்தியாசப்படுவாங்க. அவரோட மைண்ட் செட், அவருடைய அவர் உலகத்தை பார்க்குறது ஒன்றா இருக்கும், நான் உலகத்தை பார்க்குறது ஒன்றா இருக்கும். அங்கே தானே 2 பேருக்கும் எல்லாருக்கும் வேறுபாடு வர்றதே அங்கே தானே. மனிதர்களாக எல்லாரும் மதிக்கணுன்றது இட்ஸ் அ யூனிவர்சல் லா. அந்த வகையில் நான் 20 பேரையும் மதிக்கிறேன். ஆனால் அவங்க உலகம் பார்த்த உலகம் இருக்கு இல்லையா, அதையே நமக்கும் திணிக்கும் போது நமக்கு முரண்பாடு வரும். நம்ம ஒன்று பார்த்துருப்போம், நம்மளும் திணிக்க ட்ரை பண்ணுவோம், அப்போ ஒரு கிளாஷ் வரும். உள்ள ஒரு இடத்துல நீங்கள் அது ஆரம்பத்தில் மிகப்பெரிய வைரலானது என்னென்னா குட்
குட் குட் குட் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. அவரை நிறைய பேர் அப்படி தான் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் நீங்கள் அதை பண்ணிட்டீங்க. அப்படிங்கும்போது எதனால் அப்படி அவரை அவாய்ட் பண்ணி? இல்லை, என்னன்னா அவருக்கு அல்டிமேட்டாக என்ன வேணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் நடிச்சு காட்டுவார், நீங்கள் சூப்பர்னு சொல்லணும். அதுதான் அவரோட டிமாண்டு. அந்த டிமாண்டை என்கிட்டையும் எதிர்பார்க்குறாரு. ஸோ இப்போ என்ன நடிச்சு காட்டுவார், நான் சூப்பர்னு சொல்லணும், அவ்வளோதானே. அது முன்னாடியே சொல்லிட்டா நம்ம தப்பிச்சிடலாம்ல அப்படின்ட்டு தான் குட் குட் குட்னு நம்ம போயிட்டோம். பார்த்தா அது வந்து எனக்கு உள்ளே பண்ணும்போது எனக்கு தெரியாது இதெல்லாம் வந்து வெளியே பேசு பொருள் ஆகும், எல்லாரும் கவனிக்கிற விஷயமா ஆகும்னு. பார்த்தா எல்லாரும் கேட்குறாங்க, நல்லா இருந்தது சார், தக்காக இருந்தது சார், அப்படி இப்படின்றாங்க. நம்ம தெரியாது, அவர்கிட்ட தப்சா போகுதுன்னு தான் இருந்தது. தப்சா போகுதுன்னு பண்ணது தக்காயிடுச்சு சார். இப்போ உள்ளே இருக்கும் போது இந்த விஷயம்லாம் வெளியில் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்களா ஏதாவது? அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஒன்று தான் எதிர்பார்த்தேன். என்னென்னா, நான் அந்த எல்லாருக்கும் ஒரு ஃபிலாசபியாக லைஃப்பை ஈஸியாக்குங்கன்றது தான் நான் உள்ளே வந்தது. என்னென்னா, என் கேரக்டர் என்னென்னா எல்லாத்தையும் ஈஸியாக்கணுன்றதான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா வாழ்க்கையில் பல வெற்றிகள் பல தோல்விகளை பார்த்துட்டு, அதனால் ஆனால் இந்த சமுதாயத்தில் அவ்வளோ பெரிய நல்லது கெட்டதை பார்த்தவங்கலாம் வேறு மாதிரி அன்பேலன்ஸ்டு ஆகிடுவாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ஸ்பிரிச்சுவலில் போனதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, எதையுமே கையாளுறது எனக்கு ஈஸியாக இருக்குது. இதை மக்களுக்கு சொன்னால் மக்கள் எல்லாம் ஈஸி ஆகிடுவாங்கன்றதுக்காக தான் உள்ளே போனேன். அதை நான் சொல்லும் போதெல்லாம் பெருசாக எடுபாடுன்னு பார்த்தேன். அதுக்காக தான் நான் காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஓட ஆரம்பித்தேன், வாக் பண்ணேன். ஒவ்வொரு வாட்டி முடிக்கும் போதும் ஒரு பாட்டு ஒன்று பாடுவேன், ஒரு மெசேஜ் ஒன்று கொடுப்பேன், வாட்டரை பற்றி மெசேஜ் கொடுத்தேன். பட் அதெல்லாம் 24x7 வந்த மாதிரி ரெகுலரில் வரல போல இருக்குது. அதனால் அதை மட்டும் யாராவது பார்த்துருந்தாங்கன்னா என்னோட பெரிய ஃபேனாக ஆயிருக்கலாம். பரவாயில்லையா இவ்வளோ எனர்ஜியாக இருக்கார் அப்படின்னு. ஏன்னா நான் வயசு என்ன தான் சின்ன பையமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் வேணும். ரட்சகன் எப்போ வந்த படம், ரட்சகன் டைரக்டர்னா எப்படி அவங்க ஒரு மைண்டில் ஒரு கணக்கு போடும்ல. நான் என்னுடைய ஃபிலாசபியே வேறு. எனக்கு வயசே இல்லை. சத்யராஜ் ஒரு படத்தில் சொல்லுவார் தெரியுமா, அப்போ நீ பிறக்கவே இல்லையா அப்படின்ட்டு. நீங்கள் தான் சார் அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தையே அப்படின்ன உடனே சத்யராஜ் சார் ஃபீல் பண்ணுவார்ல. அது காமெடிக்கு சொன்னாலும் நிஜம். அது என்னென்னா, உங்களுடைய ப்ரெசண்ட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வயசே ஆகாது. ப்ரெசண்ட்டில் இருக்கணும். ஆனால் அது ரொம்ப கஷ்டம். எல்லாருமே ஒன்று நேற்று அப்படி பண்ணியிருக்கலாம், பிக் பாஸில் இப்படி பண்ணியிருக்கலாம்னு மனசு சொல்லிகிட்டே இருக்கும். இல்லைன்னா பிக் பாஸ் உள்ளே இருக்காங்கல்ல அவங்களாம் இதெல்லாம் பண்ணணும்னு இருப்பாங்க. அப்போது நிஜத்தில் பிக் பாஸில் ஒரு சந்தோஷம் கிடைக்குதுல்ல, அதை அவங்களால என்ஜாய் பண்ண முடியாது. நான் என்ஜாய் பண்ணேன். அந்த அட்மாஸ்பியர் நல்லா ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். உள்ளே போனதுலேருந்தே ரசித்தேன், கடைசி வர வரைக்கும் நான் ரசித்தேன். பிக் பாஸ் ஸ்கிரிப்டடாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் இருக்கும்போது உள்ளேயே இப்போ பேசிகிட்டு இருப்பாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. கமருதீன்கிட்ட வந்துட்டு விஜய் டிவியில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்துட்டு நெகட்டிவாகவே கொஞ்சம் பிஹேவ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹார்ஷாகவே பிஹேவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதா உள்ள அந்த 24x7 பேசுகிற மாதிரிலாம் நம்ம பார்க்க யார் பேசிக்கிறாங்க. கமருதீன் அப்படி சொன்னதா அரோரா வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இப்போ அதனால தான் இவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க போல, அப்படிலாம் சொல்லியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு ஸ்கிரிப்டடான டவுட் வருது. அப்படிங்கும்போது உங்கள்கிட்ட அந்த மாதிரி ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாங்க? இல்லைங்க நம்ம அது சும்மா சொல்லக்கூடாது. நானும் எனக்கு அந்த டவுட்டில் தான் அந்த இன்டர்வியூ செகண்ட் இன்டர்வியூவில் கேட்டேன். மொத்தம் எத்தனை இன்டர்வியூ? 2 இன்டர்வியூ. ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ, அப்புறம் வந்து அதில் ஒரு 2 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10-12 பேர் இருந்தாங்க. பெரிய பெரிய எல்லா நாலேஜும் உள்ள ஆளுங்க உட்காந்துருந்தாங்க. அதில் நான் என்ன பண்ண போகிறேன்றதை சொல்லிட்டேன். நான் வந்து கொஞ்சம் ஃபிலாசபியாக யங்ஸ்டர்ஸுக்கு சொல்லணும்னு தான் சார் நான் வரேன். என்னை வந்து கேமரா முன்னாடி போகக்கூடாமல் அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதில் சண்டை தான் அதிகமாக இருக்குது. எடுத்த ஃபர்ஸ்ட் டேவே சண்டை. யாருக்கும் நம்ம பிரவீனுக்கும் அவங்களுக்கும் அதில் கெமியும் வந்து உள்ளே வந்துட்டு அப்படி. அப்போ சண்டை தான் அங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்போ சண்டை போடுற இடத்துல நீங்கள் என்னத்தை மெசேஜ் கொடுப்பீங்க, நீங்கள் என்னத்தை அவங்கள புரிய வைப்பீங்க? என்னால் எனக்கு இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சரி இவங்களெல்லாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தேன். சரி இவர் எதுக்கெல்லாம் கோவப்படுறாரு, இவங்க எதுக்கெல்லாம் வருத்தப்படுறாங்க அப்படின்னு அப்சர்வ் ஒரு 4-5 நாள் அப்படியே நான் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். இடையில மட்டும் ஆனால் ஒன்று நான் கண்டினியூஸாக பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒருத்தர் சொன்னார், சார் கிச்சனில் வந்து நிறைய கிச்சன் தான் அங்கே பெரிய பிரச்சனை, கிச்சனில் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு எனக்கு ஒருத்தர் சொன்னார். முன்னாடி பிக் பாஸ் போனவர் ஒரு எக்ஸ் பேர் வேண்டாம், ஒரு எக்ஸ் சொன்னார். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், அதே மாதிரி அவங்களும் அதிகமாக ஒர்க் பண்ணாங்க. அதில் தான் கனி மேடம்லாம் அங்கே தான் இருந்தாங்க. நான் வந்து என்னென்னா எனக்கு கொஞ்சம் நல்லா பாடுவேன், மியூசிக்கும் தெரியும் நமக்கு. அதனால் நான் அதில் நல்லா என்டர்டெயின் பண்ணேன். கூட பிரவீன் ராஜு அதே மாதிரி இருந்தார். வேறு கானா வினோத் இருந்தார். ஸோ நல்லா ஜாலியாக இருந்தது. வந்து எப்ஜே அவரும் நல்லா பாடுவார். ஸோ நல்லா மஜாவாக இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ்
பாட்டிலே தான் இருப்போம். அது ஒரு 11 மணிக்கு போனோம்னா ஒரு 3-4 மணி அவன் சாப்பாடு. ஏன்னா தண்ணி பிரச்சனை. அதனால் யார் முதல்ல சாப்பிடணும் யார் பின்னாடி சாப்பிடணும்னு இப்போ கிச்சனில் தான் இருக்கும். இல்லைனா இதெல்லாம் டைவெர்ட் பண்ண இவர் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார் திவாகர். இதெல்லாம் காட்டாத அளவுக்கு இருந்தாலும். ஆனால் திவாகரை நான் ஒன்று கவனிச்சேங்க, கிட்டத்தட்ட அவரோட ஆட்டிடியூடு அவரோட இதெல்லாம் நமக்கு என்னதான் ஒன்று பண்ணாலும் ஒன்று நான் கவனிச்சேங்க, வாழ்க்கை அவர்கிட்ட கற்றுக்கணுங்க. என்ன தெரியுங்களா, அவர்கிட்ட எல்லா மைனஸும் இருக்குங்க. ஓகே, ஒரு மனிதனோட மைனஸை சொல்கிற உரிமை இல்லைனாலும் நம்ம கவனிக்கிறோம்ல. ஆனால் அந்த மனுஷன் எதை பற்றியும் கேர் பண்ணலாங்க, எதை பற்றியும் கேர் பண்ணலாங்க. அப்படி தாங்க இருக்கணும். ஒரு வகையில் சொன்னால் அப்படி தான் இருக்கணும். நீ ஜெயிக்கணும்னு வந்துட்ட, ஓகே, ஜெயிக்கணும்னு வந்துட்ட. இவன் கமெண்ட்ஸ் அடிக்கிறான், அவன் கிண்டல் பண்ணுவான், அவன் கேலி பண்ணுவான். இப்போ அவரோட ப்ரீவியஸ் சோஷியல் மீடியாவில் அவரோட வீடியோலாம் பாருங்கள், யாராவது அவரை பாராட்டி ஒரு வார்த்தை உதிர்த்துருக்காங்களா? இல்லை, எல்லாம் நெகட்டிவ் கழிவுதான் பேசுகிறாங்க. ஆனால் அவர் என்னன்னா அதெல்லாம் அப்படியே பொன்மாலையாக வாங்கி போட்டுக்கிறாரு அவர். ஓகே, இன்னும் கொஞ்சம் திட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தீவிரமாக திட்டுங்கன்ற மாதிரி ஏற்றி விடுறாரு. ஸோ அதை பற்றி கேர் பண்ணல. அப்போ என்னென்னா இந்த ட்ரெண்டிங்க்கு எதை பற்றியும் கேர் பண்ணாமல் நீ ஜெயிக்கணுமா? இப்போது அவரை விட திறமசாலிலாம் நான் பார்த்துருக்கேன். கோடம்பாக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க பல திறமை பசங்க. ஆனால் அவங்களாம் பாவம் சபைக்குள்ளே வர முடியல. ஆனால் இவர் வந்துட்டார்ல, சும்மாலாம் இயற்கை ஒருத்தனை உள்ளே அனுப்பாதுங்க. நல்லா கேட்டுங்க, சும்மா எவனுமே சபை ஏற முடியாது. அவன் அதுவாகவே இருக்கணும். அவன் அதுவாகவே இருக்கான். யார்? மிஸ்டர் திவாகர் அதுவாகவே இருக்காப்புல. அதனால தான் இந்த உயரம். நீங்கள் எழுதி வச்சிங்க, டஃப் ஃபைட்டு கொடுப்பாப்புல. டைட்டில் அடிச்சிருவாரா? டைட்டிலுக்கு வாய்ப்பு இல்லை. மக்கள் கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அது ஏன்னா அவங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல, நான் ஃபைனலாக உன்னை செலக்ட் பண்ண மாட்டேன், என்னை என்டர்டெயின் பண்ணு, அது ஒரு தகுதி வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஓகே, அது வரைக்கும் இருப்பாப்புல. அதுவே பெரிய சாதனைங்கிறேன். அதுவே ஒரு பெரிய சாதனைங்க. நீங்கள் இப்போ போன பேரில் பல பேர் வந்துடுவாங்க வெளியே, பல பேர் வந்துடுவாங்க, நிறைய செலிபிரிட்டி இறக்குவாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங்கு. நீங்களே உள்ளே போவீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க, பேசிட்டு இருக்காங்க. ஒயிட் கார்டில் தெரியல எனக்கு. நான் அதை எதிர்பார்த்தா நம்ம வேலைக்காரன் ஆகிடுவோம். எப்போவுமே ஒன்றுத்தில் எதிர்பார்த்தோம்னா இவர் எப்போ ஃபோர் அடிப்பார்னு காத்துட்டு இருக்கணும். நமக்கு அந்த வேலையே கிடையாது. கூப்பிட்டா பார்த்துக்கலான்றது தான். கூப்பிடலாம், நோ ப்ராப்ளம், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எனக்கு தேவையான அனுபவம் எனக்கு கிடச்சிருச்சு. ஒரு வாரம் தானே. இப்போ சார் முதல்ல 100 நாள் படம் ஒன்றா தான் அது படம். இப்போ ஒரு வாரம் நல்லா ஓடினாலே படம். ஓகே, நான் ஒரு விஷயத்தை அங்கே பதிவு பண்ணிட்டேன், ஸ்பேஸ்ன்னு ஒன்றத்தை பதிவு பண்ணிட்டேன். விஜய் சேதுபதியை புலம்ப வச்சிட்டேன். நான் வந்ததுக்கப்புறமும் புலம்ப வச்சிட்டேன். அவர் என்னை கிண்டல் பண்ணதை அவர் நினச்சாலும், அவர் நினச்ச என்னென்னா என்னை கலாய்க்கிறதா நினச்சாரு. ஆனால் போகிற போக்கில் என் வேலைக்கே வேட்டு வச்சிட போகிறாருன்னு சொல்லிட்டு போனார்ல, அந்த அளவுக்கு ஒரு அதிர்வை பண்ணிட்டேன்ல, அது போதும் எனக்கு. இப்போது அதை ஒரு எல்லாரும் பார்ப்பாங்க. சல்மான் கான் சார் பார்ப்பாரு, நாகார்ஜுன் சார் பார்ப்பாரு, மோகன்லால் சார் பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாரும் அந்த கேட்டகரி இல்லையா? அப்போ என்னது இது, ஒருத்தனை அமிச்சாச்சு, எவிட் பண்ணி அமிச்சாச்சு, அவனை பற்றி திருப்பி பேசுகிறான்னா என்ன சொல்லிட்டு போனான், அவன் போன பர்சன் என்ன சொல்லிட்டு போனார் அப்படின்னும் போது அவங்க சப்டைட்டிலில் பார்த்துருவாங்க. ஏதோ ஸ்பேஸா சார், அவரை நீங்கள் எவிட் பண்ணி வெளியே அமிச்சாலும் அவர் உள்ளதாக இருப்பாருன்னு. ஸ்பேஸா அவரா மனுஷன் ஸ்பேஸான்னு ஒன்று வருது பார்த்தீங்களா? அதுதான் என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு டைரக்டராக ஒரு ட்ராவல் எடுத்தேன்ல, இது செகண்ட் ட்ராவல். ஸ்பேஸுக்கு உங்களெல்லாம் கூட்டு போகிறேன். ஓகே ஓகே, என்ன நீங்கள் விண்வெளி நான் என்ன கிண்டல் பண்ணுவீங்க, என்னென்னமோ பண்ணுவீங்க, கழுவி ஊற்றுவீங்க. சரி, நம்ம ஒரு டீச்சர் போது பசங்களை நீங்கள் என்ன பண்ணாலும் நம்ம கண்டுக்காம தான் போய் ஆகணும். என் டார்கெட் வந்து நான் மட்டும் இல்லை, அது நீயும் தான் சொல்ல வரதான். நான் சொன்னதான் திமிரு ஆணவம், இது இன்னொரு நித்யானந்தான்னு ஏதோ ஒன்று பேர் வைப்பாங்க. நான் என்ன மட்டும் சொல்ல, நீயும் தான் நாமும் தான். ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் புரிய வச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இனிமேல் எதுவுமே வேணாங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேங்க. நான் ஜாலியாக இருக்கேன். நான் எனக்கு ஃபோன் வந்தால் தான் அந்த வேலையை நான் செய்வேன். நானாக எந்த வேலையும் செய்ய மாட்டேன். ஓகே, என்ன இந்த ரட்சகன் திருப்பி ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால எப்படியாவது நாகார்ஜுன் சாரை போய் தேடி பிடிச்சி கொஞ்சம் பண்ணலாமான்னு வந்திருக்கு. அதுவும் காரணம் என்னென்னா, ரட்சகன் பார்ட் 2 பிளான் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது. நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணேன். அந்த பிளான் பண்ணும்போது என்னென்னா, நம்ம யாரையும் தேடி போகக்கூடாது, அதுவாக நடக்கும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? ஏன்னா இப்போது தேடி போகிறதுங்கிறது வந்து இப்போ டஃப் ஆகி போச்சு. சினிமாவில் எல்லாமே ஒரு ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிடுச்சு. அது நம்ம அதில் உள்ளே போய்கிட்டு யாருக்கு போய் வெயிட் பண்ணுறதுலாம் இப்போ என்னால் முடியல. ரட்சகன் அப்போலாம் நான் பண்ணேன், வெயிட் பண்ணேன், காத்திருந்தேன், சரத்குமாருக்கு காத்திருந்தேன், எல்லாரையும் செஞ்சேன். இப்போ என்னால் முடியல. ஆனால் ரசிகர்களுக்காக ஒரு அட்டெம்ப்ட் நாகார்ஜுன் சாரை பார்க்கணும். கண்டிப்பாக பண்ணுங்க சார். சார், இப்போது விஜய் சேதுபதி சார் வந்துட்டு இப்போ யாருமே எதிர்த்து பேச மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு பிக் பாஸ் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல இருக்கார். அப்படிங்கும்போது கமல்ஹாசன் அவர்கள் பண்ணதை ஏதோ ஒரு இடத்துல விஜய் சேதுபதி அவர்கள் பண்ண மிஸ் பண்ணுறாரு. ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், அடுத்தவங்க பேச விடாமல் நிறுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு கருத்து அவர் மேலே வச்சுட்டு இருக்காங்க.
நீங்க இப்ப வெளியே வந்ததுக்கு சொல்றேன் சார், அவர் ஃபுல் சீரி இது இருக்க மாட்டார் சார், அவர் ஃபுல்லா இருக்க மாட்டார். அவரே எவிக்ட் ஆவாருன்றீங்களா? அது கொஞ்சம் ஹார்டான வார்த்தை. அவர் இன்னும் வேற ஏதோ பிஸியான ஒர்க்ல அவர் பிஸி ஆயிடுவார். இது வந்து எப்படி தெரியுமா இருக்கு, சப்போகட்டுக்கு அப்படியே ஒரு சாஃப்டா நான் வந்து உங்களை இது பண்றேன்ற மாதிரி. கமல் சார் ஏன் போனாரு? அவர் வேணாம் நான் சொன்னாங்க, அவர் அதோட பிஸியா ஒண்ணுக்கு போனார்ல. அதே மாதிரி திரு விஜய் சேதுபதி அவர்கள் இங்கிலீஷ் படத்துல நடிக்க கூப்பிடலாம், இந்தியில பெரிய படத்துல நடிக்க கூப்பிடலாம், அதனால் அவர் போயிடுவார். ஆனா நீங்க முதல்ல சொன்னது அவர் ஃபுல்லா இருக்க மாட்டாருங்க, போயிடுவாரு. அதாங்க ரீசன். இதாங்க ஓகே, அவர் ரீசன் வந்து அவர் அனுப்புற அளவுக்கு அங்க யாருமே இல்லை. ஏன்னா நல்ல தகுதியான மனுஷன் நான் பார்க்குறேன்ல. நீங்கள் சொன்ன குரல்லாம் இருக்குது, பேச விடல. இன்னும் கொஞ்சம் சார் ஒன்று தான் சார், நீங்கள் பெருங்கோடீஸ்வரன் விஜய் சேதுபதி இன்னைக்கு பெருங்கோடீஸ்வரன், ரைட்? எதுவுமே இல்லைனாலும் அவரால் லக்ஸுரியாக வாழ முடியும், சம்பாரிச்சிட்டாரு. ஆனால் அந்த 18 பேரும் உட்காந்துருக்காங்க இல்லையா, எல்லாம் அடுத்து ஏதாவது நல்லது நடந்துடாதான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள போய் டிச் பண்ணக்கூடாது. அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசி எங்கே கொட்டணுமோ கொட்டி, சார் குறைய சொல்ல போகிறீங்க அவ்வளோதானே, குப்பையாக்க ட்ரை பண்ணக்கூடாது, குறைய சொல்லு, இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், கொஞ்சம் ஸ்வீட்டாக பேசணும். ஸ்வீட்டாக பேசுகிற அப்புறம் கால் மேலே கால் போட்டிருக்கிறது, அதாவது அங்கே என்னமோ ஸ்கூல் பையன் மாதிரி தன்னை எல்லாரையும் மாற்ற ட்ரை பண்ணுறது இருக்குல்ல. இல்லை அது ஒன்றும் புரியல எனக்கு. ஏந்திரிச்சு தான் பேசணும், எழுந்திரிச்சு அது சரி ஓகே, அவரும் நிற்கிறாரு நம்ம நிற்கிறது அது ஓகே, அது கூட தப்பு இல்லை. ஏன்னா அவர் நின்றுட்டே தானே பேசுகிறார், நாங்கள் தான் உட்காந்துட்டு இருக்கோம். அப்போ அந்த பிரேக் விட்டு வரும்போது அவர் நின்றுட்டே இருக்காரு, நம்ம ஹாய் சார் அப்படின்னு எந்திரிச்சு ஒரு சில்னஸை கிரியேட் பண்ணிட்டு உட்கார்றது தப்பு இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் எல்லா நேரமும் எல்லாரும் அவேர்னஸாக இருக்க முடியாது சார். ஒருத்த கொட்டாய் விடுவான், ஏன்னா யாரையோ பற்றி பேசும்போது இவனுக்கு கொட்டாய் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. பெண்களுக்கு கால் மேலே கால் போடுறது தான் சார் கம்ஃபர்ட்டு. இப்போ என்கிட்டையும் அந்த இன்னமா அந்த இந்த பொண்ணு வந்து பாரு கால் மேலே கால் போட்டது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் டிஸ்ட்ராக்ட் பண்ண மாதிரி ஆட்டக்கூடாது. கால் இப்படி எனக்கு நல்லா ஏன்னா நிறைய பேர் இருந்தால் தெரியாது, இருக்கிறதே 20 பேர், அதில் ஃப்ரண்ட்டில் வேற உட்காந்துட்டு இப்படி ஆட்டிகிட்டு இருந்தால் ஒரு கதை சொல்கிறதுன்றது ஒருத்தனோட ஃபீலை எடுத்துகிட்டு வர்றாங்களே வெளியே. அது மாதிரி பெண்கள் கால் மேலே கால் போடலாம், அதுதான் அவங்களுக்கு கம்ஃபர்ட்டு. அதனால் அது வந்து அதையும் குறை சொன்னார் விஜய் சேதுபதி. ஆதிரைக்கு ஒரு மாதிரி அது எந்திரிக்கலாம் அந்த அம்மா, ஹாய் சார் அப்படின்ச்சு. அப்புறம் அது மாதிரி 2-3 அதெல்லாம் கடந்து போனோம். ஏன்னா சார் வளர்ந்தவன் தான் சார் உஷாராக இருக்கணும். நல்லா கேட்டுங்க, அவர்லாம் வளர்ந்துட்டார், அவர் தான் உஷாராக இருக்கணும். இப்போ கமல் சார் அதை மெயின்டைன் பண்ணார். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், ஏன்னா எல்லாரும் பர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஆனால் விஜய் சேதுபதியும் கமல் சாரையும் கம்பேர் பண்ணும்போது கமல் சார் தி பெஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரியுது. இப்போ அதுவும் பர்டிகுலராக இந்த சீசன் 2ல் அவர் நடந்துக்கிட்ட அந்த விதம் எல்லாருக்கிட்டையும், நாட் ஓன்லி மீ. எனக்கு என்னன்னா இவர்கிட்ட சண்டை போடுறதா, ஃபர்ஸ்ட் டேவே இவர்கிட்ட சண்டை போடுறதா வந்துச்சா சார் உங்களுக்கு? வராமல் இருக்குமா? ஏங்க ரட்சகன் படம் எடுத்தவனுக்கு கோவம் வராமல் இருக்குமா? உட்காருங்க, பேசிட்டு இருக்கும்போது உட்காருங்க நீங்க முதல்ல அப்படின்றாரு. எனக்கு என்னன்னா நீங்க சும்மாவே கோவப்படுவீங்க, உங்களுக்கு கோவம் வந்துச்சு. டைரக்டர் அசிஸ்டன்ட்ஸுங்களை கேட்டால் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு கோவக்காரன்னு. சரி, இல்லைன்னா ஒரு பெரிய ப்ரோக்ராமு ஒரு ஆர்கனைஸ்டாக நடக்குது. முதல்ல நான் வந்து பிக் பாஸோட அந்த டீமுக்கு வந்து நான் ஃபேன் ஆகிட்டேன், அவ்வளோ ஆர்கனைஸ்டு ஒர்க்கு. ஸோ அந்த ஆர்கனைஸ்டு ஒர்க்கில் அவர் இருக்காரு. சரி, இப்போ நம்ம வந்து நான் வம்பு வளர்த்தா பெருசாக வளர்த்துருவேன், பெரிய வம்பு வளர்த்துருவேன். தோணுச்சா உங்களுக்கு? திட்டணும்னு தோணுச்சா? திட்டணும்னு இல்லை, இது தப்புன்னு அவருக்கு சொல்லி புரிய வைக்கணும். ஏன் சொல்லலையா? சொல்லலை. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்லேயே அந்த இது பண்ணோம்னா அவருக்கு நமக்கு ஒரு முட்டிக்கும். அது வந்து ப்ரோக்ராமையே டிஸ்டர்ப் பண்ணி விட்டுரும். அதுக்கு நான் வரல. சரி, நான் அதுக்கு வந்து என்னன்னா யங்ஸ்டர்ஸுக்கு ஏதாவது சொல்லிட்டு போகணுன்னு தான் வந்தேன். எங்கேயோ அது ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு நான் சிங்க் ஆயிடுச்சு. ஒன்றுதாம்மா, எல்லாம் அது நடந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு என் மேலே ஒரு 2-3 குற்றச்சாட்டுகள் வந்தது இல்லையா, அதுக்கு நான் காரணமே இல்லை. ஆனால் நடக்குதுன்னா நான் ஒத்துக்கிட்டேன். நம்ம அறியாமல் நடக்குது, அதுக்கு போயிட்டுலாம் உட்காந்து அப்செட் ஆகக்கூடாது. ஏன்னா எனக்கு தெரியும் 2 குற்றச்சாட்டுகள்லையும் பெண்களை மகாசக்தி தான். நான் எல்லா பொம்பளைங்கிட்டையும் பேசினேன், எல்லா பெண்கள்கிட்டையும் ஃபஸ்ட்டு டைலாகே அதுதான், அம்மா நீ மகாசக்தி நம்பு, நீ சாதாரண நினைக்கிற, அதனாலேயே உன்னை பார்க்குறவனு சாதாரணமாக உன்னை பார்க்குறான், மகாசக்தி தான். நான் எல்லா வீடியோவுக்கு எடுத்து யாரையா போட்டு பார்க்க சொல்லுங்கள். ரஞ்சினி ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் நந்தினி இருக்காங்கல்ல, நந்தினியை கூப்பிட்டு பேட்டி எடுங்க. நந்தினி வெளியே தானே இருக்காங்க, தேடி பிடிச்சி பேட்டி எடுங்க. அவங்க சொல்லுவாங்க பிரவீன் காந்தி உனக்கு என்னமா சொன்னாருன்னு. அப்படி சொல்லியிருக்கேன் நான், உன்னை ஃபஸ்ட்டு வேல்யூ பண்ணு, நேற்று நடந்த புணங்களை தூக்கி சுத்தாத, அது செத்து போச்சு, நேற்றுன்றது இறந்த காலம், அதையும் தூக்கி சுத்துறேன்னு இப்படியெல்லாம் பெண்களுக்கு நான் சொன்னேன். நான் இப்போ நந்தினி அப்படின்னு சொல்லும்போது ஞாபகம் வருது, இப்போ வரைக்குமே அவங்களும் சேனல்லேருந்து நம்மளை இது பண்ணவும் இல்லை, இன்டர்வியூ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். எங்கே போனாங்க, இல்லை என்ன ஆச்சு, எதனால் அவங்கள வந்துட்டு சடனாக எவிக்ட் ஆகி சரி நீங்கள் வெளியே வந்து? அது எல்லாமே முழுக்க அவங்க தான். யாருமே அவங்கள்ட்ட எனக்கு தெரிஞ்சு சின்ன உராய்வுகள் இருக்கும். இப்போ கிச்சனில் வந்து அவங்களும் இருந்தாங்க, இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க.
மேபி அந்த கிச்சன்றதுனாலே ஒரு பெண்களுக்குள்ளே ஒரு கிளாஷ் ஆகிற இடம் தானே அது, மாமியார் மருமக சண்டை மாதிரி தான். அப்போ ஏதோ டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க. அதெல்லாம் சின்ன லெவல் டிஸ்டர்பன்ஸ் தான். அவங்க அந்த மாதிரிக்கு வெடிச்சுட்டு வெளியே போகிற அளவுக்கு அங்கே எதுவும் நடக்கலை. நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. மன ரீதியாக அவங்களுக்கு ரொம்ப வலி நிறைய இருக்குது பாவம். அந்த வலியை இப்போ எனக்கும் தான் வலி இருக்குது, இவங்களுக்கு இல்லையா வலி? எல்லாரும் தானே வலியில் தானே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். எல்லோரும் அப்படியே மகாராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கோம். மகாராஜாவே பாவம் மரண வலியில் தூச்சிட்டு இருக்காரு இங்கே இருக்கிற மகாராஜாக்களை. அதனால் அதை அவங்க கடந்து போய் இருக்கிற நெஜத்தை என்டர்டெயின் பண்ண தெரியணும் எப்போவுமே சார். இருக்கிற நெஜத்தில் உங்களை புகுத்திக்கணும், பழசில் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கக்கூடாது. இப்போ இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா இதில் தான் முழுசாக இருக்கணும். அது தெரியல அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா பழைய காயங்களையே நினச்சி அந்த காயங்களை பெருசாக்கிட்டாங்க. இங்கே வந்துட்டு இங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாம் கம்பேர் பண்ணி இவங்க கூட அப்படிதான், இவர் கூட அப்படிதான் எதையோ அந்த அம்மா மண்டையில் சேர்த்துக்கிட்டு அவங்க டிசப்பாயிண்டட் ஆயிட்டாங்க. போயிடக்கூடாது. அவங்க இருந்துட்டு தான் அவங்களுக்கு ஒரு நல்ல மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த கதை அப்படி இருந்தது. அவங்க சொன்ன கதை பெயின்ஃபுல்லாக இருந்தது. எனக்கெல்லாம் நான் இருந்திருந்தேன்னா எப்போவுமே அவங்கள சப்போர்ட் பண்ணியிருப்பேன். அவங்களையும் கனி மேடமே தான் நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதான் அந்த கதை கேட்டதுக்கப்புறம் இந்த அம்மாவோட கூட இந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு வாட்டி சப்போர்ட்டும் பண்ணேன். கண்டிப்பாக. சார் நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா ரெகுலராக? சாரி இல்லை, ஓகே, அது பரவாயில்ல இருக்கட்டும். அட்லீஸ்ட் என்னென்ன நடக்குதான்னு தெரியுதா? அது வந்துடுது எல்லாம். இல்லை, சோஷியல் மீடியாவில் அது வந்துடுது இல்லை? கண்டிப்பாக. எஃப்ஜே ஆதிரை எல்லாமே துஷார் இப்போ என்ன சார் எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்கு. பிக் பாஸா இல்லை வேற ஏதாவது? நீ நான் தந்தி டிவியில் இன்டர்வியூக்கு போகிறேன். பிக் பாஸை ஸ்டாப் பண்ணுங்கன்றதான் வேல்முருகன் நேற்று சட்டசபையில் பேசியிருக்காரு. அதை வச்சு தான் இன்னைக்கு டாபிக் தந்தி டிவியில் டிபேட். உங்களுக்கு என்ன கருத்து? பிக் பாஸ் இருக்கணுமா? ஸ்டாப்லாம் பண்ண வேண்டாம். ஆனால் இப்போ எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ பொதுவெளியில் எல்லாரும் சின்ன பிள்ளைங்க எல்லாரோட கருத்தா இல்லை அவரோட கருத்தா சார்? எல்லாரோட கருத்தா? நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் நினைக்கிறது எல்லாரோட கருத்து? ஆமாம். இப்போ நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறோம், மக்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்க பிக் பாஸை நிறுத்தணும்னு சொல்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காம தடுக்கணும், அப்படி பண்றவங்கள ஒரு வார்ன் பண்ணணும் அப்படின்றது என்னோட கருத்து. என்னுடைய கருத்தும் அதுதான். ஓகே, என்னுடைய கருத்தும் பிக் பாஸ்ன்றது சார் நல்லா கேட்டுங்க சார், அது ஒரு விழிப்புணர்வான ஒரு ப்ரோக்ராம் சார். அது நானும் என்ன நினச்சேன்னா, சும்மா ஒரு இதை ஒன்று நடத்துகிறாங்க, ஒரு என்டர்டெயின், பொண்ணுங்க கலர்ஃபுல்லாக இருப்பாங்க, காசிப் பேசுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு லவ் செட் ஆகும், இங்கே ஒன்று உட்காந்து அழுவோம், அங்கே ஒன்று உட்காந்து அழுவோம், அப்புறம் யார் வெளியே போகிறதுன்றதுல ஒரு பஞ்சாயத்து நடக்கும். இவ்வளோ தான் நமக்கு தெரியும். இடையில வனிதா பொண்ணு பண்ணது இதெல்லாம் ட்ரெண்டிங் ஆச்சு இல்லையா? ஸோ கூட்டி கழிச்சு என்ன வருதுன்னா, அந்த ஆதிக்கம், நீ பெரியாளா நான் பெரியாளா, ஸோ இது எல்லா வீட்லேயும் தானே இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் பிக் பாஸ்ன்னு நினச்சேன். ஆனால் பிக் பாஸோட இன்டென்ஷன் என்னன்னா, நீ எப்போதும் கவனிக்கப்படுகிறாய், உன்னை ஒரு மகாசக்தி பார்த்துக்கிட்டே இருக்கு, நீ உஷாராரு, நீ உஷாராக இருந்தால் உன் வாழ்க்கை ஈஸியாக மாறும். அதுதானே அங்கே நடக்குது. 160 கேமராவோ 200 கேமராவோ உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒருத்தர் உங்களை வான் பண்ணிட்டே இருக்காரு, இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு. உங்களுக்கு உங்கள் மனசாட்சி வான் பண்ணுது இருக்கா இல்லையா? நைட்டு தண்ணி அடிக்கிறோம், காலையில் எந்திரிச்ச உடனே சொல்லுதா இல்லையா? அஜித்தை எத்தனை படத்தில் சொன்னார், இன்றைக்கி நைட்டு தொடவே கூட சனின்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஆனால் அவரே போய் பண்ணுற மாதிரி தானே கதை எழுதுகிறோம். அப்போ என்னென்னா, நம்ம சொல்கிற மனசாட்சியை நாமளே ஃபாலோ பண்ணுறதில்ல. அப்படி பிக் பாஸ் வாய்ஸ் மாதிரி, பிக் பாஸ் வாய்ஸ் கேட்டோம்னா ஒழுங்காக இருக்கலாம், உள்ளே இருந்திருக்கலாம். என்ன உடனே நாமினேட்டுக்கு சொன்னாங்க, நான் யோசித்தேன், வெளியே வந்துட்டேன். அப்போ என்னென்னா, இப்போ நீங்கள் பிக் பாஸை ஃபாலோ பண்ணணும், உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் அவர் வாய்ஸை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி மனுஷனாக பிறந்தா உனக்குள்ளே இருக்கிற மனசாட்சியை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். நான் இப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். அதனால எனக்கு அது ஒர்த்தான ப்ரோக்ராமாக இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கிற ஆளுங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது கேள்விக்குறி தான். இப்போது நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஒரு சீனியர், அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சுப்பீரியரான வயசுலையும் சரி எக்ஸ்பீரியன்ஸ்லையும் சரி ரொம்ப பெரிய ஆள் அப்படிங்கும்போது இருந்திருப்பாங்க. இப்போ உள்ளே இருக்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கும்போது, அதனால தான் இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா மேபி அதெல்லாம் கேள்வி கேட்டிருப்பீங்க. நிச்சயமா கேட்பேன். கேள்வி கேட்டிருப்பீங்க, என்ன எப்படி பண்ணிருக்கீங்க பப்ளிக் கேட்பேன். இப்படிலாம் நேற்று ஒரு சம்பவம் நடந்தது, பாத்ரூம் கூப்பிட்டது, என்னென்னமோ அசிங்கமாக பேசிட்டு இருக்காங்க. ஹார்டாக இருந்தது, பார்க்கறதுக்கே ரொம்ப ஹார்டாக இருந்தது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா மக்கள் பார்க்குறாங்க, கேமரா இருக்குது சார். அது கேமரா இருக்குன்னு தெரிஞ்சு நீ பண்ணுறியா, இல்லை உன்னுடைய வாலிப அந்த வேகம் அது இருக்கா? நம்ம விளையாட வந்துருக்கோம் இல்லையா? அந்த கான்சியஸில் அது இருக்கணும்ல. இல்லை அதையே நீங்கள் கேம் ஆக்குறீங்களா? அதையும் கேம் ஆக்கலாம்ல, அதுவும் ட்ரெண்டிங் ஆக்கலாம்ல. ஒருவேளை அப்படி பண்ணுறீங்களா? அப்படி பண்ணால் அது சரியா? சமுதாயத்துக்கு அது ஓகேவா? ஃபேமிலியோட பார்ப்பாங்க, அது சரியா? உன் மேலே உனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, நீ இதோட முடிச்சுட்டு போயிட்ட போறியா என்ன? இந்த 100 நாள் ஒன்று நடக்கும். அரோரா தானே அது? ஆமாம்மா, அது இதோட முடிஞ்சிருமா என்ன லைஃப்? இதுக்கப்புறம் இன்னொரு லைஃப் இருக்குது. அந்த நல்ல பொண்ணு ஆக்சுவலி நல்ல உலகத்தை சுற்றி பார்க்கணுன்றது தான் அதோட ஆசை. இப்போ எதுன்னா 21 to 25 வரைக்கும் அதுதான் ஆசையாம். எனக்கு நல்லா பேசுனாங்க, அவங்க நல்ல பொண்ணாக இருந்தாங்க, ரொம்ப ஷார்ப் அண்ட் இன்டெலிஜென்ட்டாக வேறு இருந்தாங்க. எனக்கு அவங்களும் சரி,
அப்சராவும் சரி ரொம்ப ரொம்ப நல்லா பிரில்லியன்ட் பொண்ணுங்களாக இருக்காங்க. ஈவன் வியானா அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலியாக பேசுது. அங்கே புத்திசாலித்தனத்துக்கு குறை இல்லை சார், அவசரம் தான் அங்கே பிரச்சனையாகவே இருக்குது. எப்படியாவது நம்ம தான் உட்காந்துக்கணும்ட்டு கண்டென்ட்டு தான். பாரு அது நம்ம எந்த அளவுக்கு உங்களை பார்க்குற எங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் இரிட்டேட் ஆச்சு. என்னன்னா சரி ஓகே, எல்லாருமே அந்த கேமுக்கு தான் வந்திருக்காங்க. அதனால் நம்ம ஒரு பொம்பளையை போயிட்டு திருப்பி ஒரு பொம்பளை கூட கிடையாது, சின்ன பொண்ணு மேக்ஸிமம் 30 கிலோ தான் இருக்கும் அவங்களுக்கு. அவங்கள போயிட்டு ரொம்ப நான் வந்து சொல்லிகிட்டே இருக்க வேண்டாம். ஆனால் எனக்கு என்னென்னா இது உங்கள் இமேஜை படருது. இப்போது அவங்க என்ன பண்ணாலும் இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. நான் அதை தான் யோசிக்கிறேன். நான் வெளியே ஓடியாந்ததுக்கு அது ஒரு காரணம். நான் வெளியே இப்போ வந்தது நிம்மதியாக வந்ததுக்கு காரணம், நான் அதை தோல்வியாக கன்வெர்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்கான காரணம் என்னென்னா இதோட என் வாழ்க்கை முடியறதில்லை. இது வந்து ஆரம்பம், இது செகண்ட் இன்னிங்ஸ். இது செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு சின்ன ஒரு இது. ஏன்னா நான் என்னோட எய்மே வேறையாக இருக்குது. இங்கே போய் உக்காந்துக்கிட்டு நான் வேறு மாதிரி என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், தப்பாகிப்போம். அது மாதிரி உள்ளே இருக்கிற பார்வாகட்டும் யாருவாகட்டும் அவங்களுக்கு வந்து வேறு ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்துக்கு அவங்க சரியாக வெறும் சார் ஜெயிக்கிறது ஒரு பக்கட்டும் சார், உங்களை பற்றின ஒப்பீனியன் விழுந்துருச்சுன்னா அதை மாற்ற முடியாதுல்ல. மேரேஜ் ஆகணும் இல்லையா, இன்னும் எவ்வளோ இருக்குல்ல, பெண்களுக்கு அது இருக்குது, ஆண்களுக்கு இன்னும் பல சாதனை பண்ணணும். இதெல்லாம் இதை கொண்டு வந்து இதோட கம்பேர் பண்ணுறாங்க. நீ இப்படி தான் அப்படின்னு கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பாரு மாதிரியான பெண்களுக்கு நான் சப்போஸ் இருந்திருந்தால் நான் இதெல்லாம் சொல்லியிருப்பேன். நீ ஜெயிக்கலாமா, ஜாலியாக ஜெயிருமா. ஏங்க சார் கண்டென்ட்டு நீங்கள் வந்து அடுத்தவங்களை காயப்படுத்தி தான் கண்டென்ட் பண்ணணுமா என்ன, ஜாலியாக போடலாமே. என்ன கேட்டால் சார் ஜாலியாக போடுற கண்டென்ட் தான் அவங்க நிறைய பேர் பார்க்குறாங்க. பார்த்தீங்களா திவாகர் சூப்பராக வினோத் நல்லா இருக்குது, செமையாக இருக்குது, செமையாக அந்த மாதிரி போங்கன்ற நான். அது இல்லாமல் அடிதடி சண்டை கிண்டை இந்த மாதிரியான ரொம்ப வல்கரோட உச்சக்கட்டத்துலாம் போக வேண்டாம். அது நல்லா இருக்குது, அது கவுண்டமணி செய்தி மாதிரி இருக்காது. உள்ள இருக்கும்போது நீங்க உள்ள இருந்த வரைக்கும் அப்பெல்லாம் இல்லை, இப்போ வந்ததுக்கு அப்புறம் இப்போ அது இதுவாக இருக்குது. ஓகே, ஆனால் எல்லாருக்கும் அவர் டஃப் ஃபைட் கொடுக்குறாருங்க திவாகர். உண்மையிலேயே பாராட்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் யார் வந்து பிக் பாஸ் டைட்டில் வின் பண்ணுவான்னு நீங்க கணிச்சிருக்கீங்க? நான் துஷாரை தான் நான் வந்து இது பண்ணேன். ஏன்னா அவங்ககிட்ட ஒரு இது இருக்கு. ஆனால் நேற்று அவனை இது பண்ணியிருக்காங்க போட்டிருக்கு. ஆமாம், நாமினேட் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் நாமினேஷன் வரது போகிறதெல்லாம் தலைக்கு திருப்பி யாரோ வருவாங்க, அவன் திருப்பி அதில் ஜெயிச்சிருவான். எனக்கு சின்ன பையன் தானே, அவன் கொஞ்சம் விவரமான பையன். அதனால் அவன் இருக்கான். இன்னொன்று சபரி கொஞ்சம் ஃபைட் கொடுப்பாப்புல. அதே மாதிரி கனி மேடம் இருப்பாங்க, லேடிஸ் ஓட்டு லேடிஸுங்க, அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரையும் வச்சிருப்பாங்க. ஓகே, திவாகரன் கானா வினோத் என்டர்டெய்னிங். அதனால அவங்களும் ட்ராவல் ஆவாங்க. அது ஆனால் ஒரு 10வது ரயிலேருந்து ஒவ்வொன்றா கழிடும். இந்த ஒரு ட்ரெயின் பார்த்தா பெரிய ட்ரெயினாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் இல்லை, ஒவ்வொரு போட்டியாக கழட்டி விடுவாங்கல்ல. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரும்போது அந்த இன்டர்வல் பிளாக் அப்புறம் அது ஒரு 10-12வது வாரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒவ்வொருத்தரையாக கழட்டி விடுவாங்க, புது ஆளுங்க வருவாங்க. மேபி அப்படி இப்போ பாரபட்சம் பார்க்குறாங்களா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது சார். அதாவது இப்போ பிக் பாஸ் அப்படிங்கும்போது அதுக்குள்ளே அந்த சேனலோட ஆளுங்களே ஒரு 2-3 பேர் இப்போது இருப்பாங்க. அவங்கள்ட்ட கேள்வியே கேட்க மாட்டாங்க. இப்போ கனிமேம்ட்டு வந்துட்டு எந்த கேள்வியும் கேட்கறதுல சபரி கேளுங்க, சபரி அப்படிதான். ஓகே, சபரி செல்ல அப்படிங்கும்போது இந்த சபரி செல்லப்புள்ள இவங்கெல்லாம் என் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா கனிமேம் நீங்கள் இருந்த அதே வாரத்தில் கிச்சனில் பெரிய இஷ்யூ நடந்துச்சு. அந்த சாப்பாடு இதெல்லாம் இது பண்ணப்போ அந்த உப்பு போட்ட மட்டும் எதுவுமே கேட்கல. விஜய் சேதுபதி அவர்களே கேட்கவே இல்லை. அப்படிங்கும்போது அந்த கோபம் இருக்குதா, என்ன இவ்வளோ பாரபட்சம் இங்கே பிக் பாஸில் பார்க்குறாங்களே அப்படின்ட்டு? இல்லை சார், அதான் சொல்லணும்ல சார், உள்ளே நடக்கிற எல்லாமே உண்மை சார். ஆனால் யார் வெளியே போகணும் யார் உள்ளே இருக்கணுன்றது அது செட்டப் தான். ஓட்டுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. எனக்கு ஆகுது. மேபி ஐ எம் ராங். பட் அது எல்லாமே மக்கள் தீர்ப்பு இல்லை, மக்கள் தீர்ப்பு அவங்களுடைய தீர்ப்பு தான். இப்போ அந்த ஒரு ஓட்டு அடிப்படையில்னா அது ஒரு டிரான்ஸ்ஃபார்மே இப்படி காட்டிடலாமே, இவ்வளோ ஓட்டு வந்திருக்குங்க அப்படிங்கிறது அது உங்களுக்கு கூட தெரியாதா? யாருக்குமே தெரியாது. எனக்கு வந்து அது வேற யாராக இருந்தால் ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகிருப்பாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக்கே நமக்கு இருக்கிற இமேஜுக்கு ஒரு ரட்சகன் டைரக்டர், ஒரு ஜோடி படத்து டைரக்டர், சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து வைரலாக டிபேட்ஸ் போகிற ஆள், ப்ரொடியூசர் கவுன்சில் அப்படி எவனாக இருந்தாலும் விரல விட்டு ஆடுற ஆள், நம்மளை வந்து ஃபர்ஸ்ட் வீக்லேயே தூக்குறாங்கன்றது எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனால் நான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டேன். ஓகே, என்ன அனுப்புகிற சக்தி அவனுக்குமே இல்லை அப்படின்ற மாதிரி நான் மைண்டை திருப்பிட்டேன். அட்லீஸ்ட் ஒரு பாய் பார்த்து நல்லா அப்படின்னு ஒரு அன்பாவது யார்ட்டையாவது பேச, யார்கிட்டையுமே பேச முடியல. இல்லை யாரும், ஏன்னா பேசுறதுக்கு ஒரு 3-4 பேர் இருக்காங்க. கானா நல்லா க்ளோஸாக இருந்தாப்புல, பிரவீன் ராஜ் இருந்தார், அப்புறம் கனி மேடம் இருந்தாங்க, கெமி ஓரளவுக்கு ரீசனபிள். ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பொண்ணை தெரியும், அதனால் கெமிக்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம். என்னென்னா அந்த 4 பேரை தேடி பிடிச்சி சொன்னோம்னா இவங்களுக்கு மன வருத்தமாக இருக்கும். ஓகே, அதனால் இந்த டோட்டலாகவே அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது, எல்லார் முகத்துலையும் என்னென்னா என்னை தோல்வியாளராக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே சார், நீங்கள் போகிறீங்களே சார், உங்களை போய் பண்ணிட்டாங்களே சார், நான் ஆக்ட் பண்ண வருதுங்க. நான் தோல்வியாரெலாம் கிடையாது. நான் எத்தனை தோல்வியை பார்த்துட்டு இங்கே வந்துருக்கிறேன், இதெல்லாம் ஒரு தோல்வியாக இது இல்லையா?
எத்தனையோ விட்டுட்டு வந்திருக்கிறேன் நான். அதனால் எனக்கு இது ஒரு அனுபவம், அதாவது ஒரு மினிமம் 5 வாரமாவது இருந்திருக்கணும். மினிமம் எனக்கு நான் மைண்டில் இருந்தது என்னென்னா ஒரு 5 வாரத்துலேருந்து 7 வாரம் இருக்கலாம் அப்படின்னு தான் என் கான்செப்ட். மேபி ஓரளவுக்கு எல்லாமே கம்ஃபர்ட்டாக இருந்தால் 10 வாரம். ஆனால் வின்னருக்கு நான் எய்மே இல்லை. நான் அது முன்னாடியே சொல்லிட்டேனே. நான் கதை சொல்லி முடியும் போது எண்டில் அதான் சொன்னேன், நான் வின்னருக்கு வரமாட்டேன், ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு வின்னர் வர்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு போய்டுவேன்னு தான் சொன்னேன். ஏதாவது நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இதை பண்ணாமல் விட்டுட்டோமே, சரி இதை பண்ணிக்கலாமே அப்படின்னு ரெக்ரெட்ஸ், வருத்தம் ஏதாவது இருக்கா? இருக்குது, நிறைய இருக்குது. ஓகே, என்ன பண்ணாமல் விட்டுட்டீங்க? என்னன்னா ஷார்ட் ஃபிலிமில் நிறைய ஆடியன்ஸுக்கு நிறைய மெசேஜ் கொடுக்கணும்னு நினைச்சேன். எப்படி சார், என்ன பிளான்? அங்கே போய் எப்படி ஷார்ட் ஃபிலிம் எடுக்க முடியும்? ஏன் எடுக்கலாமாங்க, கேமரா இருக்குது, ஆர்டிஸ்ட் இருக்காங்க, வேறு என்ன வேணும், லொக்கேஷன் இருக்குது, சூப்பர் லொக்கேஷன் இருக்குது, வேறு என்ன வேணும், டேரக்டர் நான் இருக்கேன், மண்டைக்குள்ள 1000 கதை இருக்கு, வேற என்ன வேணும்? யார் ஹீரோ? திவாகர் தான் ஹீரோ. எல்லாருமே ஓகே. நான் காமெடி பீஸ் தான் அது. நீங்க அழகா பசங்க எத்தனை பேர்? ஓகே. கம்ருதீன் இருக்கான், சபரி இருக்காப்புல, துஷார் நல்லா அழகா லட்சணமா இருப்பான், காதல் படம் எடுக்கலாம் அவனை வச்சு, அவனையும் அரோராவை வச்சுக்கிட்டு, பெட்ரூம் சீன் வரைக்கும் எடுக்கலாம் அவங்க 2 பேரை வச்சுக்கிட்டு. ஓகே. ஸோ நான் நிறைய பிளான் பண்ணேன். அதுக்கு நான் கூப்பிட்டேன் ஃபர்ஸ்ட் டே, ஒரு 3வது நாள் 4வது நாள்லேயும் நான் பிளான் பண்ணேன் இந்த மாதிரி ஒன்று பண்ணலான்ட்டு. அப்படியே சார் அப்படியே ஓடுதுங்க அதுங்க. ஏன்னா எனக்கு கண்டென்ட் நான் மெட்டீரியல் ஆகிடுன்ட்டு அதுங்க உஷாராக ஓடுதுங்க. அப்புறம் நான் இருந்திருந்தா நான் பிக் பாஸ் கிட்ட சொல்லியிருப்பேன், சார் இந்த மாதிரி எனக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணுன்னு தான் நான் சொல்லிட்டு வந்தேன், அது கேமரா பார்த்து நீங்கள் பேசலாம், அதுக்கு கொஞ்சம் எல்லார்ட்டையும் நீங்கள் சொல்லுங்கள் சார்னா அவங்க சொல்லுவாங்க. அது ஒரு டாஸ்க் மாதிரி ஒன்று வச்சு அதில் யார் பெஸ்ட்டு வரீங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு மேபி அவர் சொல்லியிருக்கலாம். நான் இதெல்லாம் செகண்ட் வீக்லேருந்து பிளான் பண்ணேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக் யாருன்னு தெரியணும் இல்லைங்க, தெரியாமே நீங்கள் யாரையும் வந்து அதிகாரம் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், எல்லாருமே வந்துட்டு ஒரு ஆக்டிவாக கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, சண்டை போட்டுருக்காங்க, பிக் பாஸ் யோசிப்பாங்க யார் அமைதியாக இருக்கா. இப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னீங்க, அப்படிங்கும்போது மேபி அப்சர்வ் பண்ணாமல் எடுத்த உடனே நீங்களும் குதிச்சு சண்டை போடுறதோ இல்லை ஆக்டிவாக இருந்திருந்தா மேபி மக்கள் வந்து காரித்து போவாங்க. அப்படிலாம் இருந்தா ஏயோ பெரிய மனுஷன் நீ போயிட்டு அவனு கூட சரிங்கி சம்மா நிற்கிறியம்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் ரட்சகன் டைரக்டர்னும் போது என்னன்னா அவர் ஒரு டிப்ளமேட்டிக்காக இப்போது குட்ன்றது ஏன் பாப்புலர் ஆச்சு தெரியுங்களா, ரட்சகன் டைரக்டர் அப்படி தான் பண்ணோம். அப்போ மக்கள் அந்த ஆங்கிளில் தான் இருக்காங்க. அப்படியே சொல்லுங்கள் நடிகன்னு சொல்லிட்டு இல்லை இதுக்கு நான் இப்போ நடிச்சு காட்டினேன்னா நான் காமெடி பீஸ் ஆகிருப்பேன். அதுதான் என் இமேஜ். அப்போ அது எனக்கு வெளியே எப்படிலாம் ஆயிருக்குன்னு தெரியாது. என் மைண்ட்லேயே என்னன்னா நம்ம கொஞ்சம் அப்படியே ரிசர்வ்டாக எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படிலாம் நடந்துங்க, ஒரு சண்டை நடக்குது, இப்போ பார்வை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் எல்லாருமே கண்டென்ட்டுக்கு தான், அடிப்படையில் யாரும் கெட்டவங்கலாம் கிடையாது, கண்டென்ட்டுக்கு அலையிறாங்க. கண்டென்ட்டை பண்ணுங்க, இப்படி பண்ணுங்களேன், ஜாலியாக பண்ணுங்க அப்படின்னு நானாக ஒன்று கிரியேட் பண்ணி சொல்லலான்னு இருக்கிறதுக்குள்ளே அது வண்டி ரூட்டு திரும்பிடுச்சு, நம்மளை இறக்கி விட்டுருச்சு வண்டி. உங்களை தொடர்ந்து யார் பின்னாடி வருவான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த வாரம் ஆதிரை அப்சரா 2 பேரில் யாராவது ஒருத்தர் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு இப்படியே ஒவ்வொன்றா வெளியே வந்துடும். நிறைய இருக்குது டிக்கெட்டுங்க. நம்மளே ஃபர்ஸ்ட் டிக்கெட் ஆகுறாங்க, அப்போ உள்ளே இருக்கிறது எத்தனை ஃபர்ஸ்ட் டிக்கெட் இருக்குது எதிர்பார்த்தீங்களா சார்? உள்ளே இருக்கும்போது நம்மளை இந்த வாரம் அனுப்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக தான் இல்லை, அன்எக்ஸ்பெக்டட் தான். ஓகே, அன்எக்ஸ்பெக்டட். அப்புறம் நான் ஒன்றுத்தில் கன்வின்ஸ் ஆகிட்டேன். எதில் கன்வின்ஸ் ஆகிட்டேன்னா, இப்போ நான் வெளியே வரல, நான் உள்ளே இருக்கேன். அப்போ நான் அங்கே இருந்திருந்தேன்னா வேற ஒரு எக்ஸை தானே அனுப்பியிருப்பாங்க, வேற யாரை அனுப்பிச்சிருந்தா இந்த அளவுக்கு வைரல் ஆயிருக்கும். அதனால தான் நீங்க உங்களை அனுப்புனா ஒரு ஹைப் ஆயிடுச்சு இல்ல, பிக் பாஸ் ஹைப் ஆயிடுச்சா இல்லையா? ஆமா. ஒரு இந்த வாரம் சும்மா ஒரு டம்மியா பேசுவோம், நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, மக்கள் பண்ணிக்கிட்டோம், சும்மா டம்மியா ஆதிரைன்னு வச்சுங்க. போன வாரமே ஆதிரை எடுத்திருந்தாங்கன்னா அது ஒரு பேசு பொருள் ஆயிருக்குமா? ஆயிருக்காது. அப்போ அதான் மார்க்கெட்டிங். அவர் விஜய் சேதுபதியே என்ன சொன்னார் ஆட்ல, இங்கு எதிர்பார்க்காததெல்லாம் நடக்கும் இல்லையா, அதானே அந்த ஆடே அதானே. அப்போ அந்த மாதிரி தான். அப்போ பிரவீன் காந்தியை தூக்குனது தான் கிக்கு, ஹைலைட்டு. அதனால் அது ஓகே, கேமாக அது ஓகே தான். எதிர்பார்க்காதெல்லாம் நடக்குங்கன்னு சொல்லிட்டு திவாகருக்கு தூக்கி டைட்டில் கொடுத்துட்டாங்கன்னா நடக்கலாம். ஆனால் அதுதான் அதோட மக்கள் வந்து பிக் பாஸை முடிடுவாங்க தெரியல எனக்கு. அவங்க ஆனால் செய்ய மாட்டாங்க. ஓகே சார், காமெடி என்ன வந்து கடைசி ரீல் வரைக்கும் கொண்டு வருவாங்க சார். ஸ்கிரிப்டில் கடைசியில் எங்கே திடீர்னு பார்த்தா நாகேஷ் காணாமல் போயிடுவார், வடிவேல் அண்ணன்ட்டு வருவார், பார்த்தா திடீர்னு என் படத்துல ரட்சகன் படத்துல திடீர்னு ஒரு இடத்துல அடிபட்டு அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நாகார்ஜுன் தான் கிளம்பி ஆட்டம் ஆடுவார். அதுதான் ஸ்கிரிப்ட். அப்போ அதுக்கு தகுதியானவங்க யாருன்னு பார்ப்பாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு துஷார் இருக்காப்புல. இவங்க விஜய் டிவி சார்பாக சபரியை இறக்குவாங்க. ஏன்னா அவர் தொடர்ந்து அவங்க சேனலில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, அவரை இறக்குவாங்க. கனி மேடமை இறக்குவாங்க. பெண்கள் சார்பாக இன்னும் 1 or 2 யாராவது வருவாங்க, கொஞ்சம் யங் கேர்ள்ஸில் ஸ்மார்ட்டாக புத்திசாலித்தனமாக. வேணா ஏன்னா வேணாக்கெல்லாம் இன்னும் அந்த இது வரல, அந்த ஃபஸ்ட்டுக்கு போகிற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. ஆனாலும் அவங்கள ட்ரை பண்ணி ஒரு வேளை மோல்டு பண்ணி கொண்டு வரலாம். இப்போ நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது படம் டைரக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தாண்டி
மேபி உங்களை நிறைய பேர் நடிக்கிறதுக்கு கூப்பிடுவாங்களோன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு? எனக்கும் அது தோணுது. எனக்கும் ஒரு நல்ல, ஏன்னா மெயினாக என்னென்னா தமிழ் படங்களில் வில்லனுக்கு ஆள் இல்லை. வில்லனுக்கு இப்போ எஸ்.ஜே. சூர்யா இருக்கார், சமுத்திரக்கனி சார் இருக்காங்க, முதல்ல பிரகாஷ்ராஜ் இருந்தார், நாசர் சார் இருந்தாங்க. இப்போ அடுத்த பேட்சாக யார் வந்திருக்கா? எஸ்.ஜே. சூர்யா, சமுத்திரக்கனி 2 பேருமே பயங்கர பிஸியாக இருக்காங்க, செம பிஸி 2 பேருமே. அப்போ மேபி அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்மளை யாராவது சூஸ் பண்ணலாம். மைட் பி. நானும் அதை நினச்சேன். என்கிட்ட நிறைய பேர் ஃபீட் பண்ணாங்க, நீங்கள் நடிக்கிறதுக்கு தயாராகுங்க சார், நிறைய பேர் உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை திருப்பி நம்ம எதிர்பார்த்தா வேலைக்காரமா, நீ பாட்டு கம்னு இருந்தால் நீ தான் முதலாளி, நம்ம எதிர்பார்க்கறதே கிடையாது. வந்தால் சந்தோஷம். சார் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக மீண்டும் நீங்கள் வைல்ட் கார்டில் போனீங்கன்னா அது இன்னும் வேற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வெளியே இப்பெல்லாம் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி போய் சொல்லலாம் நீங்கள். எஸ் இல்லை, நான் இப்போ வேட்டையன் தான் சந்திரமுகி படத்தில் கம்முன்னு இருப்பார், கிளைமேக்ஸில் வேட்டையன் ஆவார்ல, அந்த மாதிரி தான். ஆனால் ஸ்வீட்டான வேட்டையன். விஜய் சேதுபதி நல்லது தானே பண்ணார் வேட்டையில். ஆமாம், யார் வேட்டையில்? ரஜினி சார் கிளைமேக்ஸில் நல்லது தானே பண்ணார், அது மாதிரியே தான் இருக்கும். ஓகே, வம்பு வளர்க்குற வேட்டையன் இல்லை, நல்லது பண்ற. சந்திரமுகி வேட்டைன்னு நினைச்சிட்டேன். சந்திரமுகி படத்துல வேட்டைன்றது ஒரு வில்லனா வருவாரு. ஆமாமா, ஆனா நல்லது தானே, ஜோதிகாவோட பிரச்சனையை சால்வ் பண்றாருல, அது சைக்கலாஜிக்கலா பண்றாரு இல்லையா, அது மாதிரி நம்ம பண்ணலாம். சார் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டீங்க, நன்றி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மைத்ரி மூவி மேக்கர்ஸின் தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.